தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 19வது பாசுரம் பார்க்கலாம். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. ஆழ்வார் யோசிச்சாராம். பூமியை படைச்சார், சரி நம்மளாம் இங்கே பிறந்து கர்மா கழிக்கிறதுக்கு. வானத்தை படைச்சார், அங்கே எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாத்தையும் மேலே பகவான்கிட்ட அடையிறதுக்குன்னு. எதுக்கு திசையை படைச்சார் அப்படின்னு முதல்ல புரியலையாம். அப்புறம் தான் புரிஞ்சுதான், ஓஹோ குடதிசைன்னா என்ன, மேற்கு பக்கம். மேற்கு பக்கம் தன்னோட திருமுடியை வச்சுண்டு கிழக்கு பக்கமாக தன்னோட திருவடியை நீட்டிண்டு வடதிசை பின்பு காட்டி, முன்னினும் பின்னழகி பெருமாளாச்சே, அது வடக்கு பக்கத்துக்கு காமிச்சுட்டு இருக்காராம். ஏன்னாக்க ஆழ்வார் பாசுரமெல்லாம் இங்கே வந்துடுத்து, அவளுக்கு ஆழ்வார் பாசுரங்கள் தெரியாது. ஸோ அழகு காட்டி அவரை வடக்கு பக்கத்துக்கு வளம் மயக்கிறாராம். தென் திசை இலங்கையை நோக்கி, அவருக்கு விபீஷனுக்கு கடாட்சிக்கணும் இல்லையா, தினம் விபீஷனை பார்த்துட்டே இருக்கணுமே, அதுக்காக தென் திசையை நோக்கி சயனிச்சுட்டு இருக்காராம். அவர் எப்படிப்பட்டவர்? கடல் நிற கடவுள், கடலை போல நீளம் உடைய பகவான், என் சுவாமி, எந்தை, எனக்கு சுவாமி. அவர் எதில் படுத்துட்டுருக்கார்? ஆதிசேஷ படுக்கையில் படுத்துட்டுருக்கார். அதை பார்க்கும்போது உடல் எனக்கு அப்படியே உருகிறது அப்படிங்கிறார். கண்கள் அப்போ பணித்தது ஃபுல்லாக பகவான் பார்க்கும்போது இப்போ உடலே உருகிறதான். ஆனால் இப்படி உருகிறதே நான் என்ன செய்யணும், நீங்கள் தான் சொல்லணும். உலகத்தீரே, உலகத்தில் இருக்கிற மக்களே எப்படி தான் உங்களுக்கு உருகாமல் இருக்கும். நீங்களும் உள்ள பெருமாள் சேவிச்சுட்டு வரேன், எப்படி போகிறீங்களோ அப்படியே வரையில, எனக்கு அப்படியே உருகி போகிறது அப்படிங்கிறார். ஆழ்வார்களை கேட்கலான்னு அவள் எனக்கு மேலே உருகிடுவா எல்லாரும். அதனால் நீங்கள் தான் திடமாக இருக்கேள், எப்படி தான் இப்படி உருகாமல் இருக்கேளோ அது சொல்லுங்கோ, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு அவள்கிட்ட கேட்குற மாதிரி தொண்டரடி பொழியாழ்வார் இந்த பாசுரம் அருளியிருக்கார்.